ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த வீடியோ நாங்கள் வந்து போடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெக்கேஷன் கிளம்புறோன்னு சொன்னோம்ல, எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கரீபியனில் 7 டேஸ்க்கு வந்து நம்ம க்ரூஸ் புக் பண்ணியிருக்கோம் டு பஹாமாஸ். 2 டேஸ் வந்து நம்ம ட்ராவலில் இருப்போம். அதுக்கப்புறம் 3 டேஸ் போட்டிங், அதுக்கப்புறம் வந்து அகெயின் 2 டேஸ் ட்ராவல் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து 7 டேஸ் ஐட்டனரி. அண்ட் இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. நம்ம வந்து 8th டெக்கில் வந்து 16 டெக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 8th டெக்கில் வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீ லெவல் எல்லாமே ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த 8th டெக் அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் பார்த்ததுனால 8th டெக் நம்ம வந்து புக் பண்ணோம். ஸோ ஃபேமிலி ஆஃப் 4 ஸ்டே பண்ணுறது. அந்த பெட்டு வந்து குயின் பெட்டு. ஸோ 3 பேர் கூட படுக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பேத்ரூம் வந்து இட்ஸ் நாட் பிக், இது வந்து பட் குவைட் இனஃப் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷவர் ஏரியா ரொம்ப காம்பாக்டாக இருந்தது. பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக தெரியல. ஷவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த பாத்ரூம் ஏரியா. அண்ட் கொஞ்சம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணிலாம் வைக்கிறதுக்கு 4 பேர் இல்லை, ஸோ அந்தளவுக்கு இடம் இல்லை அது வைக்கிறதுக்கு. பட் நாங்கள் வந்து மேக்னெட்டிக் ஹூக் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து அங்கங்கே இது மெட்டல் தான் அப்படி இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதில் வந்து துணியெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ காய வச்சுக்கலாம். பீச்சுக்கு போகிறதோ இல்லை வந்து பூல் போகிறதோ அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் காய வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பால்கனி வியூவோடு வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து பால்கனி வியூ. இப்போதைக்கு போர்ட்டில் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குது சீலாம் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 3 o'clock வந்து நம்ம லக்கேஜ்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு போயிட்டு ஃபுல்லாக வந்து ஷிப்பை டூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம், பசிக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூசிங். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும்.